ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வெஜ் நான்வெஜ்னு எல்லா ரெசிபீஸ்க்குமே ரொம்பவே சூட்டபுளாக அரைக்க போகிறோம். இந்த மிளகாய் மல்லியோட ஒரு சில பொருட்கள் சேர்த்து இதை எப்படி வீட்லேயே அரைச்சி வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 1 கிலோ அளவுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இது நீளமான மிளகாய் தான், ஓரளவுக்கு நல்ல காரமாக இருக்கும். நான் காம்பு இல்லாத மிளகாவாக பார்த்து நான் வாங்கியிருக்கேன். இப்போது 1 கிலோ மிளகாய்க்கு நான் சேர்க்க போகிறது 3/4 கிலோ மல்லி. இது அந்த காரத்தை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ 3/4 கிலோ சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இது கூட நம்ம என்ன சேர்த்து அரைக்க போகிறோம்னா, ஒரு 50 கிராம் அளவுக்கு சீரகம், 25 கிராம் குருமிளகு, 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, இவ்வளோ தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம மிளகு சீரகம் மாத்திரம் சேர்த்து அரைக்கும் போது இந்த மிளகாய்த்தூள் எல்லா வித குழம்புக்குமே ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். கரம் மசாலாலாம் சேர்த்து அரைச்சோம்னா சில சமயம் வெஜ் ரெசிபீஸ்க்கு இது பொருந்தாது. இப்போது மிளகாயையும் மல்லியையும் உங்களால் முடிஞ்சால் ஒரு நாள் நல்லா வெயிலில் காய வச்ச பிறகு வறுத்துக்கோங்க. அந்த மாதிரி வறுக்கும்போது சீக்கிரமாக வறுபற்றும், நமக்கு மிளகாய் தூளும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி எனக்கு டைம் இல்லாதனால நான் வெயிலில் காய வைக்கலை. இப்போ மல்லி வாங்குறது பார்த்திங்கன்னா, நாட்டு மல்லின்னு கேட்டாலே கடைகளில் கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன மல்லியாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மிளகாய் தூளுக்கு. பெரிய சைஸ் மல்லி அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ இப்போ வாங்க எப்படி இதை வறுக்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். நான் ஒரு பெரிய கடாய் எடுத்திருக்கேன். இதில் மல்லியை முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்துக்க போகிறோம். இதை வறுக்கிறதுக்கு முன்னாடி அதில் ஏதாவது கல்லோ தூசியோ இருந்தால் அதை க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இப்போது தீயை மீடியமில் வச்சுட்டு கைவிடாமல் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் ஈவனாக நமக்கு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வறுப்படும். இப்போது இந்த மல்லி நல்லா வறுபட்டுருச்சு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த நல்லா வறுபட்டு வர்ற சமயத்தில் நமக்கு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அதோட இந்த மல்லி நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும். கையில் நீங்கள் பிடிச்சி பார்த்தாலும் வாயில் போட்டு 2 கடித்து பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் வந்துச்சுன்னா போதுங்க, நம்ம மல்லி வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், எனக்கு நல்ல ஒரு ஸ்மெல் வருது. நல்லாவே வறுபட்டுருச்சு, கிறிஸ்பியாக இருக்குது. இப்போது இந்த மல்லி பாருங்கள், நான் இந்த மாதிரி பிடிச்சி காட்டுறேன். ஸோ இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்னா அது நல்லா சூடெல்லாம் ஆறிடும். இப்போது இதே மாதிரி நம்ம எல்லா மல்லியையுமே வறுத்தெடுத்துடலாம். நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி வறுத்து மிளகாய் மல்லியை அரைச்சி வச்சு அதில் சமைச்சு கொடுத்தோம்னா ரொம்பவே ஹெல்த்திங்க. டைஜஷன் ப்ராப்ளம் எதுவுமே வராது. இப்போ பாருங்கள், நம்ம மல்லி எல்லாமே வறுத்தெடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் அதை சூடெல்லாம் ஆறி நல்லா மொறுன்னு நமக்கு ரெடி ஆகிடும். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருந்த 50 கிராம் சீரகம், அதையும் லைட்டாக சூடு பண்ணிடலாம். இந்த சீரகம் ரொம்ப பொரியிற அளவு நம்ம வறுக்க வேண்டாங்க, லைட்டாக சூடு பட்டாலே போதும். ஸோ 1 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு நீங்கள் வறுத்திங்கன்னா போதும். அது பொரிய விட்டு அதோட ஃப்ளேவரே மாறிடும். ஸோ இப்போ அது ஓரளவு சூடாயிடுச்சு. இதையும் நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகு, இது ஒரு 25 கிராம் இருக்கும். இதையும் லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். ஸோ மிளகையும் நம்ம நல்லா சூடு பண்ணி வறுத்தாச்சு. அதையும் இதோடவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, இதில் இருக்க ஈரப்பதம் போகிற அளவுக்கு அதை வறுத்துக்கலாம். கல்லுப்பு சேர்க்குறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா, மிளகாய்த்தூள் ரொம்ப நாளைக்கு அந்த கலர் மாறாமல் அந்த ஃப்ரெஷ்னஸோடு இருக்கும். கல்லுப்பு அதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் கெட்டு போக வாய்ப்பு இருக்குது மிளகாய்த்தூள். அதனால் நல்லா அந்த ஈரமெல்லாம் போகிற வரைக்கும் வறுத்துட்டு அப்புறமா இதோடு சேர்த்துடலாம். இப்போ நம்ம அடுத்து மிளகாய் வறுத்தெடுக்க போகிறோம். அதே கடாயில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு 3-4 டைம்ஸ் நம்ம வறுத்துக்க போகிறோம். நீங்கள் வெயிலில் காய வச்ச பிறகு மிளகாயை வறுத்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வறுபட்டுரும். இன்றைக்கி நான் வெயிலில் காய வைக்காதனால கொஞ்சம் டைம் எடுக்கும்.
தீயை குறைச்சி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டு எல்லா பக்கமும் அந்த சூடு படுற மாதிரி நம்ம வறுத்துக்கணும். மிளகாயுமே நல்லா வறுப்படும் போது ஒரு காரல் வரும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மிளகாயெல்லாம் நல்லா வறுப்பட்டுருச்சு. நல்ல அந்த காரல் மணமும் வருது. இப்போ இதை வெளியே எடுத்து இதையும் நல்லா ஆற விட்டுடலாம். இப்போது எல்லா மிளகாயுமே இதே மாதிரி வறுத்து நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம மிளகாய் எல்லாத்தையுமே நம்ம வறுத்தெடுத்தாச்சு. இது கொஞ்ச நேரம் இந்த சூடெல்லாம் போகிற வரை ஆற விட்டு எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா சூடு ஆறிடுச்சு. மிளகாய் இப்படி உடச்சி பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு மிளகாய் தூள் நல்லா வரும். இப்போது நான் மிளகாய் மல்லி எல்லாமே ஒன்றா சேர்த்து தான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு தனித்தனியாக வேணும்னு நினச்சிங்கன்னாலும் தனியாக மிளகாய் தனியாக மல்லி தனியாகவும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நான் இதை மெஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் ஒரு நாள் கழித்து இதை அரைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கவரில் நல்லா டைட்டாக கட்டி எடுத்து வச்சுட்டு அரைச்சிக்கலாம். இப்போது நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள், நம்ம மிளகாய்த்தூள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மெஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வரும்போது அந்த மெஷினோட சூடு அதில் இருக்கும். ஸோ நம்ம வந்த உடனே முதல் வேலையாக அதை இந்த மாதிரி ஒரு பேப்பரோ ஏதாவது ஒரு விரிப்பு போட்டு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி அதில் இருக்க அந்த சூடெல்லாம் போகிற வரை கொஞ்சம் நேரம் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் நமக்கு மிளகாய்த்தூளில் இருக்க அந்த ஈரப்பதம் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். இப்போது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இந்த மாதிரி நம்ம 3-4 மந்த்ஸ்க்கு மேலேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டெய்லி யூஸ்க்கு இந்த மாதிரி ஒரு சின்ன கண்டெய்னரில் நீங்கள் எடுத்து வச்சுட்டு அது தீரும் போது திரும்ப ரீஃபில் பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு மிளகாய்த்தூள் ரொம்ப நாளைக்கு கெடாது. பெரிய கண்டெய்னரவே நம்ம டெய்லி யூஸ்க்கு வச்சோம்னா அது காற்று படும்போது சீக்கிரமாக கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோதான், நம்மளோட அருமையான ஹோம்மேட் குழம்பு மிளகாய்த்தூள் தயாராகிடுச்சு. இது வெஜ் நான்வெஜ்னு எல்லா ரெசிபீஸ்க்குமே ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.